நம்ம இங்கே மார்க் பண்ணணும் இல்லையா, பின்ன பேக் தட்டில் இங்கேருந்து அப்படியே இதை வச்சுக்கிட்டு இது நேர் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே பட்டிக்கும் இதே தான். இது கொஞ்சம் போதும். எத்தனை இன்ச் வருதுன்னு நம்ம அளவு ஓரளவுக்கு தெரியும் நமக்கு. 2.5 அல்லது 3 அந்த மாதிரி வரும் பட்டியோட அகலம். இப்போ நம்ம கம்கட்டை வந்து பாக்ஸை போட்டு கட் பண்ணிக்கலாம். 5.5 இருக்கு. உயரம் இந்த அகலம் இதையும் நம்ம வந்து எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். 5.5 to 5 இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். கண்ணன் வரும் வேலை நான் பார்த்திருந்தேன். வீடியோவில் பார்த்தா அப்படி தெரியும். அவர் கிட்ட வரணும், கோடு வந்து கரெக்டாக வந்திருக்கும். பார்த்துக்கணும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா, சங்கர்ஜி வணக்கம். வணக்கம் மகேஷ் பிரதர். இங்க சென்டர் பண்ணி கொஞ்சம் 1 இன்ச் தள்ளி வரும். அதே மாதிரி இங்கேயும் சென்டர் பண்ணி கொஞ்சம் தள்ளி வரும். ஏன்னா ரொம்ப சென்டர்ல இருந்து எடுத்தோம்னா இங்க துணி அதிகமா போயிடும். அதுக்கப்புறம் இங்க இருந்து தான் வந்து நம்ம உள்ள கொஞ்சம் இது பண்ணி எடுக்கணும். பாத்தீங்களா, கை குடஞ்சி எடுக்கிறது இதுல உள்ளதான். இந்த இது வந்து கை குடஞ்சி எடுக்கிறதுக்காக. இது வந்து ஃபினிஷிங் வெட்டினதுக்கு அப்புறம் பேக்கு இன்னும் நம்ம கழுத்துக்கு மார்க் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்டே கழுத்துக்கு தான் மார்க் பண்ணி இருக்கணும். அண்ணே ஹாய், புல்லட் அண்ணே ஹாய் அப்படின்னு இருக்காரு நம்ம மகேஷ் பிரதர். புல்லட் பிரதர் காலை வணக்கம். வாங்க வாங்க. கம்பத் காலை வணக்கம். கம்பத் அவங்க அப்படியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கம்பத் கேட்டரிங் 6 இருக்குது. கழுத்து பாத்தீங்க. வாங்க மகேஷ் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? வாங்க டீ சாப்பிடலாம் மகேஷ் பிரதர். கொக்கி சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 5 கொக்கி இருக்குது. 4வது கொக்கியில் நம்ம பட்டி இங்கே இருக்குது. இது கொக்கியில் 1 இன்ச்சு தள்ளி நம்ம 4வது கொக்கியில் மார்க் பண்ணுறோம். அது ஏன் சொல்லலாம்ல 4வது கொக்கியில் ஏன் வைக்கிறோம்? ஆமாம், ஏன்னா அந்த தையலுக்கு அதை சொல்லணும். மேலே இங்கே மடிக்கும் போது இங்கே ஒரு தையல் போகும். சென்டரில் சின்னதாக பார்த்தீங்களா, இதில் ஒரு 4 இன்ச்சு போகும். இந்த தையலுக்கு பட்டியோட தையலுக்கு கொஞ்சம் போகும். அதனால தான் இந்த 1 இன்ச்சு சேர்த்து வைக்கிறோம். டிஃபன் எஸ்டிகே ஃபேமிலி. ஓ டிஃபனா? ஓகே ஓகே, சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்டுருக்கீங்க மகேஷ் பிரதர்? என்ன சாப்பிட்டுருக்கீங்க? என்ன சமையல் இன்னைக்கு பௌர்ணமி கோயிலுக்கு போயிட்டீங்களா? இந்த இது பார்த்தீங்கன்னா உயரம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து 1 இன்ச் கரெக்டாக 1 இன்ச் தள்ளி பார்த்தீங்களா 4 இருக்குது. அதே 4 இங்கேயும் வச்சு 13 இன்ச். இதோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டி வரைக்கும் 13 இன்ச் இருக்குது. இதை வந்து நம்ம ரவுண்டாகவும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னு இப்படி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுனா இப்படி ஒரு முக்கு வரும். அப்படியும் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டாட் பிடிக்கிற அளவு. அதே மாதிரி இதை சென்டர் பண்ணி இங்கே வரும் டாட் பிடிக்கிற அளவு. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச், இங்கே ஒரு 2.5 இன்ச்சு தான் பிடிக்கணும் இந்த அளவு. இங்கேருந்து ஒரு 2.5 to 3 வரைக்கும் பிடிக்கலாம். இதை ரெண்டையும் ஃபேஸ் பண்ணி தான் இந்த சென்டர் டாட் வரும். இந்த ரெண்டையும் பிடிச்சதையுமே இது ஆட்டோமேட்டிக்காக இந்த டாட் தானாகவே வந்துடும் நமக்கு பிடிக்கிறதுக்கு. மாலைக்கு செல்ல வேணுமா? ஓகே ஓகே. மாலையில் வந்து கோயிலுக்கு போகிறீங்க. ஓகே ஓகே. எந்த கோயிலுக்கு போகிறீங்க பிரதர்? சொல்லுங்கள். மகேஷ் பிரதரும் நீண்ட நாளாக எனக்கு வர சொல்லிகிட்டே இருக்காரு. நான் தான் போகிறதில்ல. ஓகே, வெட்டும்போது எடுத்து சொல்லிட்டு போவோம். அது எத்தனை என்னென்ன வச்சு வெட்டுற நீ வீட்டுக்கு பறந்து வெட்டி எல்லாரும் வெட்டிருக்காங்க. 3 பிளவுஸ் 3 இந்த அடி பேக் வெட்டிட்டு. ஆமாம், பேக் தட்டை வெட்டிடக்கூடாது. பேக் தட்டை விட்டுட்டு மேல் தட்டை மட்டும் 3ஐயும் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். இதை வந்து கட்டி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் தட்டோட நெக்கு மட்டும் வெட்டுறோம். இன்னும் நம்ம பேக் தட்டுக்கு நெக்கு இன்னும் நம்ம பேட்டன் போடலை, மார்க் பண்ணவே இல்லை. இப்போ பேக் தட்டோட கழுத்தை மார்க் பண்ணுறோம். அது சிம்பிளான மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறோம்.